என்னங்க, இன்னைக்கு ஆஃபீஸில் ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? முகம் ஒரு மாதிரியா களைப்பா இருக்கு என்று கேட்டவாறே தேவாவிடம் சூடான காஃபியை கொடுத்தாள் அவந்தி. அவந்திக்கும் தேவாவுக்கும் திருமணமாகி சில மாதங்களே ஆகியிருந்தன. கல்லூரி காலத்து காதல் இரு வீட்டாரின் சம்மதத்துடன் இப்போது அழகான திருமண வாழ்க்கையாக மலர்ந்தது. தேவாவின் தந்தை இந்த நகரின் மிகப்பெரிய, அனைவரும் மதிக்கத்தக்க ஒரு ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலதிபர். ஆனால் சில வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு துரதிருஷ்டவசமான கார் விபத்தில் அவர் இறந்து போனார். அதன் பிறகு ஒட்டுமொத்த குடும்ப பொறுப்பையும் தொழிலையும் தன் இளம் வயதிலேயே தோளில் சுமக்கத் தொடங்கினான் தேவா. அதிகாலையிலேயே கிளம்பி நள்ளிரவு வரை உழைத்து தன் தந்தையின் சாம்ராஜ்யத்தை அப்படியே நிலைநிறுத்தினான். அவந்திக்கு தன் மாமியார் சுகன்யாவை பார்க்கும்போது வியப்பாக இருக்கும். அவளுக்கு தன் சொந்த தாயின் நினைவு கூட வராத அளவுக்கு அத்தனை பாசத்தை கொட்டினார் சுகன்யா. அதிகாலை அவந்தி கண்விழிக்கும் முன்பே அவளது அறைக்கு வந்து, நெருடலா எதுவும் இல்லையேம்மா, நல்லா தூங்குனியா என்று நலம் விசாரிப்பார். சமையலறைக்கு சென்று அவந்தி வேலை செய்ய தொடங்கினால் ஓடி வந்து அவளது கைகளை பற்றி கொண்டு, இப்பதானே கல்யாணம் ஆகியிருக்கு, மெதுவா பழகிக்கலாம், உடனே எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுட்டு உன்னை நீயே வருத்திக்காத செல்லம் என்பார். அந்த வார்த்தைகளில் இருந்த கனிவு அவந்தியின் மனதில் மாமியாரின் மீதான மரியாதையை ஒவ்வொரு நாளும் உயர்த்தி கொண்டே இருந்தது. ஒரு நாள் நள்ளிரவு குளுமையான காற்று வீசிக்கொண்டிருக்க அவந்தியும் தேவாவும் வீட்டின் மொட்டை மாடியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அவந்தி மெல்ல சிரித்தபடியே தேவாவின் தோளில் சாய்ந்து, உங்க அம்மா நிஜமாவே ஒரு தேவதைங்க, இந்த காலத்துல இப்படி ஒரு மாமியார் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம், நான் நிஜமாவே ரொம்ப கொடுத்து வச்சவள் என்றாள் நெகிழ்ச்சியுடன். அவந்தி சொன்னதை கேட்டு தேவாவிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. மாடியின் மௌனத்தை கிழித்து கொண்டு ஏதோ ஒரு கனத்த அமைதி அவனிடம் குடியேறியது. அவந்தி நிமிர்ந்து அவனது முகத்தை பார்த்தாள். எப்போதும் புன்னகைக்கும் தேவாவின் முகம் இப்போது இருண்டு போயிருந்தது. தேவா மெதுவாக காஃபி கப்பை கீழே வைத்துவிட்டு அவந்தியின் கைகளை கோர்த்து கொண்டான். அவனது குரல் லேசாக நடுங்கியது. ஏன்னா அவங்க என் சொந்த தாய் இல்லை அவந்தி, என் மாற்றாந்தாய் என்றான். அந்த வார்த்தைகள் இடி போல அவந்தியின் காதுகளில் விழுந்தன. அதிர்ச்சியில் அவளுக்கு பேச்சு வரவில்லை. எப்போதும் தன் மீது அளவு கடந்த பாசத்தை பொழியும் அந்த தாய் தேவாவின் சொந்த அம்மா இல்லையா? அப்படி என்றால் தேவாவின் கடந்த காலத்தில் என்ன நடந்தது? அந்த பெரிய மாளிகையின் மௌனத்திற்கு பின்னால் இன்னும் என்னென்ன ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன? தேவா சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை அவந்தியின் மனதை உலுக்கி இருந்தாலும் அவளால் சுகன்யாவின் மீது வைத்திருந்த மரியாதையை குறைத்து கொள்ள முடியவில்லை. பெற்ற தாயால் கூட இந்த அளவுக்கு பாசத்தை கொட்ட முடியாது. ஒரு மாற்றாந்தாயாக இருந்து தேவாவை இந்த அளவுக்கு வளர்த்து இந்த மாளிகையையும் கவனித்துக் கொள்கிறார் என்றால் அவர் சாதாரண பெண்மணி இல்லை என்று அவந்தி தனக்குள்ளேயே நினைத்து கொண்டாள். நாட்கள் நகர நகர அவந்தி அந்த பெரிய மாளிகையின் சூழலுக்கு பழகத் தொடங்கினாள். அந்த வீடு பிரம்மாண்டமானதாக சகல வசதிகளும் இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவந்தியின் கழுகு கண்கள் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்க தொடங்கினாள். அந்த வீட்டின் மேல் மாடியின் கடைசி பகுதியில் ஒரு அறை இருந்தது. அந்த அறையின் கதவு எப்போதும் பூட்டப்பட்டே இருக்கும். வீட்டின் மற்ற பகுதிகள் அனைத்தும் தினமும் துடைக்கப்பட்டு சுத்தமாக பராமரிக்கப்படும் போது அந்த அறையின் பக்கம் மட்டும் வேலைக்காரர்கள் யாரும் போவது கூட இல்லை. அந்த பாதையே ஒரு விதமான மௌனத்திலும் அந்தகாரத்திலும் மூழ்கி கிடப்பது போல அவந்திக்கு தோன்றியது. ஒரு நாள் மதியம் வீட்டின் மூத்த வேலைக்காரியான மல்லிகா ஹாலை துடைத்து கொண்டிருந்தாள். அவந்தி மெதுவாக அவள் அருகே சென்று, மல்லிகாக்கா, ஒரு நிமிஷம் இங்கே வாயன் என்று கூப்பிட்டாள். மல்லிகா கையில் இருந்த துணியோடு வந்து, என்னங்க சின்னம்மா, ஏதாச்சும் வேணுங்களா என்றாள் மரியாதையுடன். அதெல்லாம் ஒன்றுமில்லக்கா, சும்மாதான். அது நம்ம மேல் மாடியில் கடைசி பக்கமாக ஒரு அறை இருக்கே, அது ஏன் எப்போ பார்த்தாலும் பூட்டியே இருக்கு, அதுக்குள்ளே என்ன இருக்கு என்று அவந்தி சாதாரணமாக கேட்பது போல கேட்டாள். அவ்வளவுதான். அந்த நொடிக்குள் மல்லிகாவின் முகம் வெளுத்து போனது. கையில் இருந்த துணி நழுவி கீழே விழ பார்த்தது. கண்களில் இனம் புரியாத ஒரு பயம் அப்பட்டமாக தெரிந்தது. சுற்றிலும் யாரும் இருக்கிறார்களா என்று பதற்றத்துடன் பராக்கு பார்த்தாள். அது வந்துங்க சின்னம்மா, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அம்மா அந்த பக்கம் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு நிறைய வேலை கிடக்குங்க என்று படபடப்புடன் உளறியவள் அவந்தி அடுத்த கேள்வி கேட்பதற்குள் அங்கிருந்து அடியெடுத்து வைத்து ஓடியே விட்டாள். மல்லிகாவின் அந்த பதற்றமும் பயமும் அவந்தியின் மனதில் சந்தேகத்தீயை அணையாமல் எரிய
தெரிய செய்தது. ஒரு சாதாரண அறைக்கு ஏன் இந்த வேலைக்காரி இப்படி பயப்பட வேண்டும்? உள்ளே அப்படி என்னதான் இருக்கிறது என்ற கேள்வி அவளுக்குள் குடைந்து கொண்டே இருந்தது. இதற்கெல்லாம் விடை தேடும் விதமாக ஒரு நாள் மதியம் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. அன்று தேவா வழக்கம் போல ஆபீஸுக்கு சென்றிருந்தான். வீட்டில் மதிய உணவு முடிந்து அனைவரும் ஓய்வெடுக்கும் நேரம். அவந்தி தன் அறையிலிருந்து தாகத்திற்காக தண்ணீர் குடிக்க வெளியே வந்தாள். அப்போது மாடி படிக்கட்டுகளில் மெல்லிய அசைவு தெரியவே அவள் மறைந்து நின்று கவனித்தாள். அங்கே மாமியார் சுகன்யா கையில் ஒரு தட்டோடு நடந்து சென்று கொண்டிருந்தார். அந்த தட்டில் மதிய உணவும் சில மருந்து மாத்திரைகளும் இருந்தன. சுகன்யா நேராக சென்று அந்த பூட்டிய அறையின் முன்னால் நின்றார். சுற்றிலும் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு தன் இடுப்பில் இருந்த ரகசிய சாவியால் அந்த பூட்டை திறந்தார். உள்ளே சென்ற அடுத்த நொடி கதவை உள்பக்கமாக தாளிட்டு கொண்டார். அவந்திக்கு தூக்கி வாரி போட்டது. ஆர்வம் தாங்காமல் மெதுவாக தன் காலடி சத்தம் கேட்காதவாறு பூட்டிய அறையின் கதவருகே சென்று நின்றாள். உள்ளே இருந்து மெல்லிய முனகல் சத்தமும் அதைத் தொடர்ந்து சுகன்யாவின் விம்மல் சத்தமும் கேட்டது. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழிந்தது. கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்கவே அவந்தி சட்டென்று அங்கிருந்த ஒரு பெரிய தூணின் பின்னால் ஒளிந்து கொண்டாள். அறையை விட்டு வெளியே வந்த சுகன்யாவின் கையில் இருந்த தட்டு காலியாக இருந்தது. ஆனால் அதைவிட அவந்தியை அதிர்ச்சியடைய வைத்தது சுகன்யாவின் முகம்தான். எப்போதும் கம்பீரமாக புன்னகையோடு வலம் வரும் அந்த பெண்மணியின் கண்கள் அழுது அழுது இரத்தமாக சிவந்திருந்தன. கன்னங்களில் கண்ணீர் காய்ந்த வடு தெரிந்தது. கதவை மீண்டும் பூட்டிவிட்டு தன் சேலை தலைப்பால் முகத்தை துடைத்து கொண்டே அவர் கீழே இறங்கி சென்றார். அவந்தியால் இதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. நேராக கீழே இறங்கி சென்று ஹாலில் அமர்ந்திருந்த சுகன்யாவின் முன்னால் போய் நின்றாள். அத்தை என்று அவந்தி கூப்பிட்ட சத்தத்தில் சுகன்யா திடுக்கிட்டு நிமிர்ந்தார். தன் முக பாவனையை சட்டென்று மாற்றிக்கொண்டு ஒரு போலி புன்னகையை வரவழைத்து கொண்டார். என்னம்மா அவந்தி, என்ன வேணும் என்றார் குரலை சீராக்கி கொண்டு. இல்ல அத்தை, இப்பதான் நான் மேல் மாடிக்கு வந்தேன். நீங்க அந்த பூட்டிய அறையில இருந்து அழுதுட்டே வரதை பார்த்தேன். அந்த அறைக்குள்ள யார் இருக்காங்க அத்தை? அங்க என்ன நடக்குது என்று அவந்தி நேரடியாகவே கேட்டுவிட்டாள். சுகன்யாவின் முகம் ஒரு நொடி சுருங்கி பின் பழையபடி மாறியது. அவர் அவந்தியின் கைகளை பற்றி கொண்டு மழுப்பலான குரலில் பேச தொடங்கினார். அதெல்லாம் ஒன்றுமில்லம்மா அவந்தி, அது நம்ம குடும்பத்தோட பழைய ஜாமான்கள். அப்புறம் உங்கள் மாமாவோட ஞாபகங்கள் இருக்கிற அறை. அங்கே போகும்போதெல்லாம் எனக்கு அவரோட நினைவு வந்து அழுகை வந்துடும். வேற ஒன்றும் இல்லை, நீ இதையெல்லாம் நினச்சி குழப்பிக்காத, போய் ரெஸ்ட் எடுமா என்று கூறிவிட்டு பதற்றமாக அங்கிருந்து நகர்ந்தார். மாமியார் சொன்ன பதில் அவந்திக்கு திருப்தியாக இல்லை. பழைய சாமான்கள் இருக்கும் அறைக்கு எதற்கு சாப்பாடு கொண்டு போக வேண்டும்? ஏன் வேலைக்காரி பயப்பட வேண்டும்? அந்த மூடிய கதவின் பின்னால் ஏதோ ஒரு பயங்கரமான ரகசியம் மறைந்திருக்கிறது என்பதை அவந்தியின் உள்ளுணர்வு சத்தமாக சொன்னது. அந்த ரகசியம் என்னவென்று அவந்திக்கு தெரிய போகும் அந்த புள்ளி அவள் வாழ்க்கையையே மாற்றியமைக்கப் போகிறது என்பதை அவள் அப்போது அறிந்திருக்கவில்லை. மாமியார் சுகன்யா சொன்ன மழுப்புதலான பதில் அவந்தியின் மனதில் சிறு திருப்தியை கூட தராமல் சந்தேகத்தை இன்னும் பல மடங்கு அதிகமாக்கியது. அந்த பெரிய மாளிகையின் ஒவ்வொரு சுவருக்கு பின்னாலும் ஏதோ ஒரு மர்மம் ஒளிந்திருப்பது போல அவளுக்கு தோன்றியது. அன்று மாலை தேவா அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பும் வரை அவளால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. இரவு உணவு முடிந்து இருவரும் தங்கள் அறைக்கு சென்றதும் அவந்தி கதவை உள்பக்கமாக தாளிட்டாள். தேவா தன் சட்டை பொத்தான்களை கலற்றி கொண்டே படுக்கையில் அமர்ந்தான். அவந்தி நேராக அவன் அருகே சென்று அவனது இரு கைகளையும் பிடித்து கொண்டு அமர்ந்தாள். அவளது முகத்தில் இருந்த தீவிரம் தேவாவை லேசாக கலங்க வைத்தது. என்ன அவந்தி, என்னாச்சு? முகம் ஒரு மாதிரியா இருக்கு என்று கேட்டான் தேவா. தேவா, எனக்கு நீங்க ஒரு உண்மை சொல்லணும், எதையும் மறைக்க கூடாது என்று அவந்தி தீர்க்கமான குரலில் கூறினாள். நம்ம வீட்டு மேல் மாடியில பூட்டிய இருக்கிற அந்த அறைக்குள்ள என்ன இருக்கு? இன்னைக்கு அத்தை அந்த அறைக்குள்ள சாப்பாடு எடுத்துட்டு போய் அழுதுட்டே வரதை பார்த்தேன். வேலைக்காரி மல்லிகா கிட்ட அதை பற்றி கேட்டா பயந்து நடுங்கி ஓடுறா. என்ன நடக்குது இந்த வீட்டில்? அவந்தியின் கேள்விகளை கேட்டதும் தேவாவின் முகம் சுருங்கியது. அவன் தன் கைகளை அவந்தியின் பிடியிலிருந்து மெதுவாக விடுவித்து கொண்டு எழுந்து ஜன்னல் அருகே போய் நின்றான். வெட்ட வெளியை பார்த்தபடி அவன் நீண்ட நேரம் மௌனமாக இருந்தான். அந்த மௌனம் அவந்தியின் பொறுமையை சோதித்தது. தேவா, எனக்கு பதில் சொல்லுங்க என்று அவந்தி அவனது முதுகை பின்னால் இருந்து தொட்டாள். தேவா மெதுவாக திரும்பினான். அவனது கண்கள் கலங்கி இருந்தன. ஒரு பெருமூச்சை விட்டு பேசத் தொடங்கினான். அவந்தி, நான் உன்கிட்ட எதையும் மறைக்கணும்னு நினைக்கல. ஆனா அந்த பேச்சை எடுத்தாலே இந்த வீடே நரகமாயிடும். அந்த அறைக்குள்ள யாரும் இல்லை. ஆனா அந்த அறைக்கு சொந்தக்காரங்க இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. யார் தேவா அது? அவந்தி பதற்றத்துடன் கேட்டாள். என் தங்கை ஜீவிதா.
என்றான் தேவா தழுதழுத்த குரலில். உங்களுக்கு தங்கை இருக்காங்களா? எனக்கு ஏன் இதை முன்னாடியே சொல்லல? அவங்க ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க? அவந்தியின் கேள்விகள் அடுக்கடுக்காக வந்தன. ஜீவிதாவுக்கு இப்ப வயசு 22 இருக்கும் அவந்தி. ரொம்ப துடிதுடிப்பான பொண்ணு. ஆனா கடந்த 2 வருஷமா அவ கோமா நிலையில இருக்கா. இந்த நகரத்துல இருக்கிற ஒரு பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அவளை சேர்த்து வச்சிருக்கோம் என்று கூறிவிட்டு தேவா தன் முகத்தை பொத்தி கொண்டான். அவந்திக்கு அதிர்ச்சியில் வார்த்தைகள் வரவில்லை. 2 வருடங்களாக ஒரு பெண் கோமாவில் இருக்கிறாள் என்றால் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு பெரிய விபத்தோ அல்லது துயரமோ இருக்க வேண்டும் என்று நினைத்தாள். ஜீவிதாவுக்கு என்ன ஆச்சு தேவா? எப்படி அவளுக்கு இந்த நிலைமை வந்தது என்று மெதுவாக கேட்டாள். ஆனால் தேவா அந்த புள்ளிக்கு மேல் பேச விரும்பவில்லை. அது ஒரு பழைய கதை அவந்தி. அதை பத்தி இப்ப பேச வேண்டாம். அம்மா அவளை தன் சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஜீவிதாவுக்கு இந்த நிலைமை ஆனதுல இருந்து அம்மா ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க. அதனால தான் இந்த வீட்டில் ஜீவிதாவோட பேச்சை எடுத்தாலே எல்லாரோட முகமும் மாறிடும், அம்மாவும் அழுதுடுவாங்க என்று கூறிவிட்டு பேச்சை மாற்ற முயன்றான். ஆனால் அவந்தி அதை அப்படியே விட்டுவிட தயாராக இல்லை. தேவா சொல்லும் காரணங்கள் உண்மையாக இருந்தாலும் அவனது கண்களில் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியும் பயமும் கலந்திருப்பதை அவந்தி கூர்ந்து கவனித்தாள். ஏதோ ஒரு பெரிய உண்மையை இந்த துயரத்தின் பின்னால் குடும்பமே சேர்ந்து மறைக்கிறது என்பதை அவளது உள்ளுணர்வு எச்சரித்தது. தேவா, எனக்கு ஜீவிதாவை உடனே பார்க்கணும். நாளைக்கே என்னை அவங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க என்று வற்புறுத்தினாள். வேண்டாம் அவந்தி, அவளை அந்த நிலைமையில பார்த்தா உன்னால தாங்க முடியாது. அம்மாவும் இதை விரும்ப மாட்டாங்க என்று தேவா மறுத்தான். இல்ல தேவா, நான் இந்த வீட்டு மருமகள். உங்க தங்கச்சியை நான் பார்த்தே ஆகணும். நீங்க கூட்டிட்டு போகலனா நான் தனியாவது போவேன் என்று அவந்தி பிடிவாதமாக கூறினாள். அவந்தியின் பிடிவாதத்திற்கு முன்னால் தேவாவால் மறுப்பு எதுவும் சொல்ல முடியவில்லை. நீண்ட யோசனைக்கு பிறகு, சரி, நாளைக்கு காலையில உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். ஆனா அம்மா கிட்ட இதை பத்தி எதுவும் பேசாத என்று தேவாவை சம்மதிக்க வைத்தாள். அவந்தி படுக்கையில் சாய்ந்தாள். ஆனால் அவளுக்கு உறக்கம் வரவில்லை. 2 வருட மௌனத்தின் பின்னணியில் இருக்கும் அந்த ஜீவிதாவை சந்திக்க போகும் நாளை நோக்கி அவளது மனம் துடித்து கொண்டிருந்தது. அந்த சந்திப்பு சுகன்யாவின் முகமூடியை கிழிக்கப் போகும் முதல் படி என்பதை தேவா அப்போது அறிந்திருக்கவில்லை. மறுநாள் காலை திட்டமிட்டபடியே தேவா அவந்தியை தன் காரில் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு கிளம்பினான். பயணம் முழுவதும் காரில் ஒரு இடுகாட்டின் அமைதி நிலவியது. தேவா மிகவும் சோகமாகவும் மௌனமாகவும் ஸ்டியரிங்கை பிடித்திருந்தான். தன் தங்கையின் இந்த நிலையை நினைத்து அவன் உள்ளுக்குள் எவ்வளவு வேதனைப்படுகிறான் என்பதை அவனால் உணர முடிந்தது. நகரத்தின் எல்லையில் இருந்த அந்த பிரம்மாண்டமான கார்ப்பரேட் மருத்துவமனையை அடைந்தனர். அது அதிநவீன வசதிகள் கொண்ட மிக பெரிய பணக்காரர்கள் மட்டுமே வரக்கூடிய ஒரு மருத்துவமனை. தேவா அவந்தியை ஜீவிதா அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த தனி நரம்பியல் வார்டு பகுதிக்கு அழைத்து சென்றான். அவர்கள் அந்த அறையை நெருங்க நெருங்க அவந்தியின் இதய துடிப்பு காரணமே இல்லாமல் வேகம் எடுத்தது. தேவா மெதுவாக அந்த விசேஷ அறையின் கதவை திறக்க இருவரும் உள்ளே நுழைந்தனர். உள்ளே நுழைந்த அடுத்த நொடி அங்கிருந்த சூழல் அவந்திக்கு என ஒரு விசித்திரமான நடுக்கத்தை ஏற்படுத்தியது. ஜன்னல் திரைகள் பாதியளவு மூடப்பட்டிருந்ததால் அறைக்குள் மந்தமான வெளிச்சமே இருந்தது. இதய துடிப்பை காட்டும் மிஷின்களின் பீப் பீப் என்ற மெல்லிய சத்தத்தை தவிர அங்கே வேறு எந்த சத்தமும் இல்லை. அவந்தி மெதுவாக படுக்கைக்கு அருகில் சென்று ஜீவிதாவை பார்த்தாள். 22 வயதான ஒரு இளம்பெண் அங்கே எந்த ஒரு அசைவும் இன்றி உயிரற்ற ஒரு ஜடத்தை போல கிடந்தாள். அவளது முகம் மிகவும் கரையற்றதாக கவலையற்றதாக இருந்தது. அவளது கைகளில் குளுக்கோஸ் ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டிருந்தது. ஆனால் அவந்திக்கு பள்ளி மற்றும் கல்லூரி நாட்களில் முதலுதவி மற்றும் அடிப்படை மருத்துவ பயிற்சிகளில் ஓரளவுக்கு பரிச்சயம் இருந்தது. ஜீவிதாவின் படுக்கையை சுற்றி இருந்த மிஷின்களையும் அவளுக்கு ஏறிக்கொண்டிருந்த மருந்துகளின் லேபிள்களையும் அவள் கூர்ந்து கவனித்தாள். அவள் கவனித்த விஷயம் அவளுக்கு பெரும் அதிர்ச்சியை தந்தது. பொதுவாக 2 வருடங்களாக கோபா நிலையில் இருக்கும் ஒரு நோயாளிக்கு மூளையின் செயல்பாட்டை தூண்டும் தீவிர நரம்பியல் சிகிச்சைகளும் தசைகள் சுருங்காமல் இருக்க பிசியோதெரபியும் பிரத்யேக ஊட்டச்சத்து மருந்துகளும் வழங்கப்பட வேண்டும். ஆனால் அங்கே ஜீவிதாவுக்கு வழங்கப்பட்டு வந்தவை அனைத்தும் வெறும் சாதாரண வலி நிவாரணிகளும் தூக்கத்தை வரவழைக்கும் பொதுவான மயக்க மருந்துகளுமே ஆகும். ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் குடும்பத்து பெண்ணுக்கு இந்த அதிநவீன மருத்துவமனையில் இவ்வளவு சாதாரணமான அலட்சியமான சிகிச்சை ஏன் வழங்கப்படுகிறது என்பது அவந்திக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியது.
அவள் தேவாவின் முகத்தை பார்த்தாள். ஆனால் அவன் தன் தங்கையின் முகத்தை பார்த்து கண்களில் கண்ணீருடன் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருந்ததால் அவனிடம் அப்போது இதை பற்றி கேட்க அவந்திக்கு தோன்றவில்லை. அந்த அறையில் ஒரு பிரத்யேக ஆண் நர்ஸ் எப்போதும் ஜீவிதாவை கண்காணிப்பது போல நின்று கொண்டிருந்தான். சரியாக சில நிமிடங்களில் தேவாவின் மொபைல் போன் ஒலிக்கவே அவன் அவந்தியிடம், அவந்தி, ஆடிட்டர் ஏதோ அவசர வேலையா கூப்பிடுறார், நான் இதோ 2 நிமிஷத்துல வெளியே போய் பேசிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியேறினான். அடுத்த சில வினாடிகளில் அந்த ஆண் நர்ஸும் ஏதோ ஒரு மருந்து சீட்டை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு தற்காலிகமாக வெளியே சென்றான். இப்போது அந்த நிசப்தமான அறையில் அவந்தியும் கோமாவில் இருக்கும் ஜீவிதாவும் மட்டுமே தனியாக இருந்தனர். அவந்தி மெதுவாக ஜீவிதாவின் படுக்கைக்கு அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள். ஜீவிதாவின் வெளுத்து போன கைகளை தன் 2 கைகளுக்குள் மென்மையாக பற்றி கொண்டாள். அவளுக்குள் ஏதோ ஒரு அறியாத பாசம் பிறந்தது. அவள் ஜீவிதாவின் முகத்தை பார்த்து கொண்டே மிகவும் மெதுவான குரலில் பேசத் தொடங்கினாள். ஜீவிதா, நான் தான் உன் அண்ணி பேசுறேன். உன் அண்ணன் தேவாவோட மனைவி. நான் பேசுறது உன் மூளைக்கு எட்டுகிறதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு உன் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இந்த வீட்டுல எல்லாரும் உன்னை ரொம்ப நேசிக்கிறாங்க. நீ இல்லாத இந்த வீடு ரொம்ப பாழடைஞ்சு போயிருக்கு. உன் அண்ணன் உனக்காக தினமும் உருகி உருகி அழுவுறார். நீ சீக்கிரம் இந்த மயக்கத்துல இருந்து வெளியே வரணும் ஜீவிதா. நாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசணும் என்று உணர்வு பூர்வமாக கூறினாள். அவந்தி தொடர்ந்து ஜீவிதாவிடம் பேசிக்கொண்டே இருக்க திடீரென்று கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. தேவா உள்ளே நுழைந்தான். அவந்தி சட்டென்று தன் கைகளை விலக்கி கொண்டு எழுந்தாள். ஆனால் அந்த வார்டில் இருந்து அவர்கள் வெளியேற தயாரான போதுதான் அந்த அறையின் மர்மத்தை உடைக்க போகும் அந்த முதல் விசித்திரமான சம்பவம் நடக்க காத்திருந்தது. அவந்தி ஜீவிதாவின் கைகளை மெதுவாக படுக்கையின் மீது எடுத்து வைத்துவிட்டு எழுந்தாள். தேவா அவள் அருகே வந்து, போகலாமா அவந்தி என்பது போல் சைகை காட்டினான். ஜீவிதாவின் அந்த அமைதியான முகத்தையும் அவளுக்கு வழங்கப்பட்டு வந்த சாதாரண மருத்துவ முறைகளையும் பார்த்து கொண்டே அவந்தி கனத்த இதயத்துடன் கதவை நோக்கி நடந்தாள். தேவா முதலில் கதவை திறந்து வெளியேற அவந்தியும் அவனுக்கு பின்னால் அறையை விட்டு வெளியே வர அடியெடுத்து வைத்தாள். அவர்கள் இருவரும் வாசற்படியை தாண்டிய அந்த வினாடியில் அறைக்குள் இருந்து ஏதோ ஒரு பலமாக தரையில் மோதும் சத்தம் கேட்டது. சலார் என்று கண்ணாடி பாட்டில் உடையும் சத்தம் அந்த நிசப்தமான வார்டில் எதிரொலித்தது. அவந்தி திடுக்கிட்டு அப்படியே நின்றாள். தேவாவும் பதற்றத்துடன் திரும்பி பார்த்தான். இருவரும் வேக வேகமாக மீண்டும் அறைக்குள் நுழைந்தனர். அங்கே ஜீவிதாவின் படுக்கைக்கு அருகில் இருந்த மெடிக்கல் டிராயரின் கீழே ஒரு மருந்து பாட்டில் விழுந்து சிதறி திரவம் தரையெங்கும் பரவி இருந்தது. அவந்திக்கு உடனே ஒரு விஷயம் சட்டென்று உரைத்தது. அவர்கள் அறையை விட்டு வெளியே வரும்போது அந்த பாட்டில் டிராயரின் நடுப்பகுதியில் பாதுகாப்பாகத்தான் இருந்தது. அறையின் ஜன்னல்கள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. ஏசியின் காற்றால் அது கீழே விழுவதற்கும் வாய்ப்பில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த அறையில் ஜீவிதாவை தவிர வேறு எந்த மனித நடமாட்டமும் இல்லை. 2 வருடங்களாக கோமாவில் இருக்கும் ஒரு பெண்ணால் தானாக அசைய முடியாது. அப்படி என்றால் இந்த மருந்து பாட்டில் எப்படி இவ்வளவு தூரம் தள்ளி வந்து கீழே விழுந்து உடைந்திருக்கும்? அவந்தியின் மூளை அதிவேகமாக கணக்கு போட தொடங்கியது. ஒருவேளை ஜீவிதாவுக்கு உணர்வு திரும்பி அவள் கைகளை அசைக்க முயன்ற போது இது நடந்திருக்குமோ என்ற எண்ணம் மின்னலாக அவளுக்குள் ஓடியது. சத்தத்தை கேட்டு சற்று முன்பு வெளியே சென்றிருந்த ஆண் நர்ஸும் வார்டு பொறுப்பில் இருந்த தலைமை நர்ஸும் பதற்றத்துடன் அறைக்குள் ஓடி வந்தனர். தரையில் சிதறி கடந்த கண்ணாடி துண்டுகளை பார்த்த நர்ஸ், என்ன ஆச்சுங்க, எப்படி இது விழுந்தது என்று கேட்டாள். அவந்தி நர்ஸின் முகத்தை உற்று பார்த்து கொண்டே, நாங்க கதவை விட்டு வெளியே போகும்போது திடீர்னு இந்த சத்தம் கேட்டுச்சு. உள்ள யாருமே இல்லை. ஜீவிதாவுக்கு ஏதாச்சும் உடம்புல அசைவு ஏற்பட்டு கைப்பட்டு இது விழுந்திருக்குமோ? அவளுக்கு மயக்கம் தெளிஞ்சிடுச்சா என்று ஆர்வமும் பதற்றமும் கலந்த குரலில் கேட்டாள். அதை கேட்டதும் அந்த நர்ஸ் லேசாக சிரித்தான். என்னங்க சின்னம்மா இப்படி சொல்றீங்க? ஜீவிதா அம்மா கடந்த 2 வருஷமா இந்த கோமாவில் தான் இருக்காங்க. இந்த 2 வருஷத்துல அவங்க ஒரு விரலை கூட அசைச்சது இல்லை. ஒரு கண்ணிமையை கூட சிமிட்டினது இல்லை. அவங்களால தானா அசையவே முடியாதுங்க. இது ட்ராலியில சரியா வைக்காம நழுவி விழுந்திருக்கும். நீங்க தேவையில்லாம கற்பனை பண்ணிக்காதீங்க என்று மிக சாதாரணமாக கூறிவிட்டு
தூய்மை பணியாளரை அழைக்க சென்றாள். நர்ஸு சொன்ன அந்த பதில் தேவாவை அமைதிப்படுத்தி இருக்கலாம். அவன், ஆமா அவந்தி, நர்ஸு சொல்றதுதான் சரியா இருக்கும், நாம கிளம்பலாம் என்ற அவந்தியை அழைத்தான். ஆனால் அவந்தியின் மனம் அதை ஏற்கும் நிலையில் இல்லை. நர்ஸு எவ்வளவுதான் மறுத்து கூறினாலும் அந்த பாட்டில் இருந்த இடத்திற்கும் அது விழுந்து உடைந்த இடத்திற்கும் இடையே இருந்த தூரம் அதுவாக நழுவி விழுந்தது போல் இல்லை, யாரோ ஒருமித்த விசையுடன் தள்ளியது போலவே இருந்தது. ஜீவிதாவுக்குள் ஏதோ ஒரு அசைவு இருக்கிறது. அதை இந்த மருத்துவமனை ஸ்டாஃப் ஏன் இவ்வளவு தீவிரமாக மறைக்கிறார்கள்? அல்லது அவளது அசைவை அத்தை சுகன்யாவிடம் இருந்து மறைக்க நினைக்கிறார்களா என பல கேள்விகள் அவந்தியின் மனதில் ஆழமாக பதிந்து சந்தேகத்தீயை மூட்டியது. உண்மை என்னவென்று அறியும் வரை தனக்கு நிம்மதி இல்லை என்று அவந்தி அந்த நொடியில் முடிவு செய்தாள். மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பும் வழி நெடுகிலும் அவந்தியின் மனதில் அந்த மருந்து பாட்டில் விழுந்து உடைந்த சத்தமும் நர்ஸின் அலட்சியமான பதிலும் தான் ஓடிக்கொண்டிருந்தது. தேவா காரை ஓட்டி கொண்டிருந்தானே தவிர அவனிடம் எந்த சலனமும் இல்லை. நர்ஸு சொன்ன சமாதானத்தை அவன் அப்படியே நம்பிவிட்டான் என்பது அவனது அமைதியிலேயே தெரிந்தது. ஆனால் அவந்திக்கு உண்மை அதுவல்ல என்று ஆணைத்தரமாக தோன்றியது. வீட்டை அடைந்ததும் தேவா நேராக தன் அறைக்கு சென்று ஆடைகளை மாற்றிக்கொண்டு நிலுவையில் இருந்த அலுவலக வேலைகளை கவனிக்க லேப்டாப்பை திறந்தான். அவந்திக்கு இந்த விஷயத்தை யாரிடமாவது சொல்லியே ஆக வேண்டும் என்ற தவிப்பு இருந்தது. இந்த வீட்டில் தேவாவை விட ஜீவிதாவின் மீது அதிக அக்கறை காட்டுவது போல தெரிவது மாமியார் சுகன்யாதான். எனவே அவரிடம் இதை சொன்னால் உடனடியாக மருத்துவரிடம் பேசி சிகிச்சையை மாற்றுவார் என்று அவந்தி நம்பினாள். அவந்தி மெதுவாக கீழே இறங்கி வந்தாள். சுகன்யா ஹாலில் அமர்ந்து ஏதோ ஒரு பிசினஸ் ஃபைலை தீவிரமாக படித்து கொண்டிருந்தார். அவந்தி அவள் அருகே சென்று மென்மையான குரலில் அத்தை என்று அழைத்தாள். சுகன்யா ஃபைலில் இருந்து கண்ணை எடுத்து அவந்தியை பார்த்து புன்னகைத்தார். வாமா அவந்தி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தியா? ஜீவிதாவை பார்த்தியா? உனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல என்றார் அதே பாசமான குரலில். அவந்தி அவர் அருகில் அமர்ந்து, ஆமாங்க அத்தை, ஆனா அங்க ஒரு விசித்திரமான விஷயம் நடந்துச்சு. நான் ஜீவிதா பக்கத்துல உட்கார்ந்து பேசிட்டு வெளியே வரும்போது அங்க இருந்த ஒரு மருந்து பாட்டில் திடீர்னு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அங்க காத்தோ வேற ஆட்களோ யாரும் இல்லை. நர்ஸ் என்னத்தான் மழுப்பினாலும் எனக்கு என்னவோ ஜீவிதாவுக்கு உணர்வு திரும்பி அவ கையை அசைச்சதால தான் அதை விழுந்திருக்கும்னு தோணுது அத்தை என்றால் மிகுந்த எதிர்பார்ப்போடு. ஜீவிதா குணமடைய போகிறாள் என்ற செய்தியை கேட்டதும் சுகன்யா மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பார் என்றுதான் அவந்தி நினைத்தாள். ஆனால் அடுத்த நொடி அங்கு நடந்த மாற்றம் அவளை உறைய வைத்தது. சுகன்யாவின் முகத்தில் இருந்த பாசமான புன்னகை சட்டென்று மறைந்தது. அவரது கண்கள் கோபத்தால் சிவந்தன. கையில் இருந்த ஃபைலை மேஜை மீது பலமாக அடித்தார். எப்போதும் கனிவாக பேசும் அவரது குரல் இப்போது தடிமனாகவும் கொடூரமாகவும் மாறி இருந்தது. என்ன பேசுற நீ அவந்தி? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்று சத்தமாக கத்தினார் சுகன்யா. அவந்தி அதிர்ச்சியில் பின்வாங்கினாள். அத்தை, நான் நிஜமாத்தான் சொல்றேன் என்று அவள் நாக்கு தழுதழுத்தது. நிறுத்து என்று அவளது வார்த்தைகளை நடுவிலேயே வெட்டினார் சுகன்யா. டாக்டர்களே அவளுக்கு குணமாகாது, கோமாவில தான் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. நீ நேத்து வந்தவ, உனக்கு அவங்கள விட அதிகமா தெரிஞ்சு போச்சா? தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்க நுழைக்காத. உனக்கு நான் சொல்றதுதான் கட்டளை. இனிமே நீ அந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே போகக்கூடாது, ஜீவிதாவை சந்திக்க கூடாது. இதோட இந்த விஷயத்தை இதோட மறந்துடு என்று ஆள்காட்டி விரலை நீட்டி அவந்தியை மிரட்டினார். அவள் பதிலை எதிர்பாராமல் சுகன்யா கோபமாக தன் சேலை தலைப்பை உதறிவிட்டு விறுவிறுவென்று மாடி படிக்கட்டுகளில் ஏறி சென்றார். அவந்தி அங்கேயே சில நிமிடங்கள் சிலையாக நின்றாள். அவளது இதயம் வேகமாக துடித்தது. மாமியார் காட்டிய அந்த விசித்திரமான எல்லையற்ற கோபம் அவந்தியின் மனதில் இருந்த சந்தேகத்தை 100% உறுதிப்படுத்தியது. ஒரு தாய் தன் மகள் பிழைக்கப் போகிறாள் என்ற அறிகுறியை கேட்டால் மகிழ்ச்சி தானே அடைய வேண்டும். ஏன் அத்தை இவ்வளவு தூரம் கோபப்பட வேண்டும்? என்னை ஏன் ஜீவிதாவை பார்க்கக்கூடாது என்று மிரட்டுகிறார்? மாமியார் சுகன்யாவின் இந்த மாய புன்னகைக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய பயங்கரமான அரக்கத்தனம் ஒளிந்திருக்கிறது என்பதை அவந்தி தெளிவாக புரிந்து கொண்டாள். அத்தையின் மிரட்டலுக்கு பயந்து பின்வாங்குவதற்கு பதிலாக எப்படியாவது அந்த மருத்துவமனைக்கு நள்ளிரவில் சென்று ரகசியமாக கண்காணிக்க வேண்டும் என்ற துணிச்சல் அவளுக்குள் பிறந்தது. மாமியார் சுகன்யா காட்டிய அந்த அதிரடியான கோபமும் விசித்திரமான மிரட்டலும் அவந்தியின் மனதில் ஒரு புதிய எஃகு போன்ற
துணிச்சலை விதைத்திருந்தது. இந்த வீட்டில் ஏதோ ஒரு பெரிய அநீதி நடக்கிறது. அதற்கு என் கணவர் தேவாவின் தங்கை ஜீவிதா பலியாக்கப்பட்டிருக்கிறாள். அதை நான் சும்மா வேடிக்கை பார்க்க மாட்டேன் என்று அவந்தி தனக்குள்ளேயே சபதம் செய்து கொண்டாள். அன்று இரவு மாளிகையின் அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டு வீடே நிசப்தத்தில் மூழ்கும் வரை அவந்தி பொறுமையாக காத்திருந்தாள். பக்கத்தில் தேவா நல்ல உறக்கத்தில் ஆழ்ந்திருப்பதை உறுதி செய்து கொண்டு அவள் மிக மெதுவாக படுக்கையிலிருந்து எழுந்தாள். ஒரு சாதாரண சுடிதாரை அணிந்து கொண்டு தன் மொபைல் போனை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டாள். சத்தம் இல்லாமல் கதவை திறந்து பூனை போல அடியெடுத்து வைத்து மாளிகையை விட்டு வெளியேறினாள். நள்ளிரவு 1 மணி இருக்கும். அவந்தி ஒரு வாடகை டாக்ஸியை பிடித்து நேராக ஜீவிதா அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த பெரிய கார்ப்பரேட் மருத்துவமனைக்கு சென்றாள். நள்ளிரவு நேரம் என்பதால் விசிட்டிங் ஹவர்ஸ் முடிந்து மெயின் கேட் பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் அவந்தி சமயோசிதமாக செயல்பட்டு அவசர சிகிச்சை பிரிவு வழியாக யாருடைய கண்ணிலும் படாமல் நைசாக உள்ளே நுழைந்தாள். பயமும் பதற்றமும் அவளது தொண்டையை அடைத்தது. இதய துடிப்பு காதுகளில் கேட்கும் அளவுக்கு வேகமாக இருந்தது. மெதுவாக ஜீவிதாவின் நரம்பியல் வார்டு இருக்கும் தளத்திற்கு லிப்ட் மூலம் சென்றாள். அதிர்ஷ்டவசமாக அந்த பாதையின் ரிசப்ஷனில் இருந்த நர்ஸ் தூக்க கலக்கத்தில் இருந்தாள். அவந்தி மெதுவாக ஜீவிதாவின் விசேஷ அறையின் கதவை திறந்தாள். அறைக்குள் மந்தமான நீல நிற நைட் லேம்ப் மட்டுமே எரிந்து கொண்டிருந்தது. ஜீவிதா எப்போதும் போல அசைவற்று படுக்கையில் கிடந்தாள். அந்த நள்ளிரவில் அங்கே வேறு யாரும் இல்லை. அவந்தி உள்ளே நுழைந்த சில வினாடிகளில் காரிடாரில் யாரோ பூட்ஸ் காலனி அணிந்து நடந்து வரும் கனத்த சத்தம் கேட்டது. சட்டென்று உஷாரான அவந்தி ஜீவிதாவின் படுக்கைக்கு பின்னால் இருந்த ஒரு பெரிய ஜன்னல் திரைக்கு பின்னால் சென்று மறைந்து நின்று கொண்டாள். அடுத்த சில நொடிக்குள் அறையின் கதவு திறக்கப்பட்டு ஒரு நபர் உள்ளே நுழைந்தான். ஜன்னல் திரையின் இடுக்கின் வழியாக அவந்தி அவளை கூர்ந்து கவனித்தாள். அவன் கோட் ஷூட் அணிந்து நடுத்தர வயதை கடந்த ஒரு பெரும் புள்ளியைப் போல தெரிந்தான். அவனது முகம் மந்தமான வெளிச்சத்தில் சரியாக தெரியவில்லை என்றாலும் அவனது உடல்வாக்கு ஏதோ ஒரு பெரிய அதிகார வர்க்கத்தைச் சேர்ந்தவன் என்பதை உணர்த்தியது. அவன் உள்ளே வந்ததும் அவனுக்கு பின்னால் அந்த ஆண் நர்ஸும் வார்டு பொறுப்பில் இருந்த நர்ஸும் பயபக்தியுடன் உள்ளே நுழைந்தனர். வந்திருந்த நபர் ஜீவிதாவின் படுக்கைக்கு அருகில் சென்று அவளது முகத்தை ஒரு நொடி அருவருப்புடன் பார்த்தான். பிறகு நர்ஸை திரும்பி மிகவும் தாழ்ந்த ஆனால் அதிகாரமான குரலில் பேசத் தொடங்கினான். இங்க பாரு, இன்னைக்கு பகல்ல இந்த வார்டுல ஏதோ மருந்து பாட்டில் கீழே விழுந்து உடைஞ்சதாமே. இவளோட உடம்புல ஏதோ மூமெண்ட் தெரியுதுன்னு அந்த தேவாவோட புது பொண்டாட்டி வேற ஏதோ அத்தை கிட்ட சொல்லி இருக்கா. எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது என்றான் அந்த நபர். அவன் சொன்னதை கேட்டு திரைக்கு பின்னால் இருந்த அவந்தியின் மூச்சு நின்றது. அப்படி என்றால் இவனுக்கும் அத்தைக்கும் தொடர்பு இருக்கிறதா? இந்த சதிக்கு இவன்தான் காரணமா? அவளது மூளை அதிவேகமாக வேலை செய்தது. நர்ஸு பதற்றத்துடன், சார், அது சும்மா நழுவி விழுந்திருக்கும் சார். கடந்த 2 வருஷமா நீங்க சொன்னபடி தானே செய்கிறோம் என்றாள். அதெல்லாம் எனக்கு தெரியாது என்று அவளது வார்த்தைகளை மறுத்தான் அந்த நபர். அவனது குரலில் கொடூரம் தாண்டவமாடியது. இவளுக்கு கொடுக்கிற அந்த வீரியமிக்க மயக்க மருந்தோட அளவை இன்னும் அதிகமாக்குங்க. இவள் உடம்புல ஒரு சின்ன விரல் கூட அசையக்கூடாது. இவள் கோமாவுல இருந்து ஒருபோதும் வெளியே வரக்கூடாது. நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல. இவள் முழிச்சுக்கிட்டா நம்ம எல்லாரோட கதையும் முடிஞ்சிடும், புரியுதா என்று நரம்புகள் புடைக்க கட்டளையிட்டான். திரைக்கு பின்னால் ஒளிந்திருந்த அவந்தி அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனாள். அவளது கால்கள் நடுங்கின. ஜீவிதாவுக்கு கோமா நோய் இல்லை. அவளை திட்டமிட்டு செயற்கையாக மயக்க மருந்துகளை அதிக டோஸ் கொடுத்து கோமா நிலையிலேயே வைத்திருக்கிறார்கள் என்ற அந்த பயங்கரமான உண்மை அவளுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது. ஜன்னல் திரையின் இடுக்கில் வழியாக அந்த மர்ம மனிதனின் ஒவ்வொரு அசைவையும் அவந்தி தன் உயிரை கையில் பிடித்து கொண்டு கவனித்தாள். அவனது குரலில் இருந்த கொடூரமும் ஜீவிதாவை நிரந்தரமாக கோமாவிலேயே வைத்திருக்க வேண்டும் என்ற வெறியும் அவளை நடுங்க வைத்தது. அப்போது அந்த நபர் தன் பாக்கெட்டில் இருந்து மொபைல் போனை எடுத்து ஒரு நம்பருக்கு டயல் செய்தான். எதிர்முனையில் அழைப்பு ஏற்கப்பட்டதும் அவன் தன் குரலை இன்னும் கொஞ்சம் தாழ்த்தி கொண்டு பேச தொடங்கினான். அம்மா, நான் தான் பேசுறேன். ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு அவளுக்கு டோஸ் ஏத்த சொல்லிட்டேன். நர்ஸு கிட்டையும் ஸ்ட்ரிக்டா பேசியாச்சு. இனிமே அவளால உயிரோடு இருக்க முடியுமே தவிர ஒருபோதும் கண்களை திறக்க முடியாது. அந்த தேவாவோட புது பொண்டாட்டி ஏதோ பாட்டில் விழுந்ததுன்னு சொன்னதை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன் என்று கூறிவிட்டு போனை வைத்தான். அவன் அம்மா என்று கூப்பிட்ட அந்த வார்த்தை அவந்தியின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. அவளது ஒட்டுமொத்த உடம்பும் பதற்றத்தில் நடுங்கியது.
இவன் அம்மா என்று கூப்பிடுவது என் மாமியார் சுகன்யாவை தானோ? அப்படி என்றால் அத்தையும் இவனும் சேர்ந்துதான் ஜீவிதாவுக்கு இந்த நிலையை ஏற்படுத்தியிருக்கார்களா? தேவாவின் தந்தை இறந்ததற்கும் இவர்களுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமோ? அவந்தியின் மனதில் கேள்விகள் சுழன்றடித்தன. ஆனாலும் அந்த இக்கட்டான சூழலிலும் அவந்தி தன் புத்திசாலித்தனத்தை இழக்கவில்லை. நைஸாக தன் சுடிதார் பாக்கெட்டில் இருந்த மொபைல் போனை எடுத்து திரையின் மறைவில் இருந்தபடியே அந்த நபர் பேசிய அத்தனை வார்த்தைகளையும் ஆடியோவாக ரகசியமாக பதிவு செய்தாள். அதுதான் அவளுக்கு கிடைத்த முதல் முக்கிய ஆதாரம். பேசி முடித்ததும் அந்த மர்ம மனிதன் நர்சுகளுக்கு மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கை விடுத்துவிட்டு விறுவிறுவென்று அறையை விட்டு வெளியேறினான். அவனுக்கு பின்னால் அந்த நர்சுகளும் சென்றனர். காரிடாரில் அவர்களது காலடி சத்தம் மெல்ல தேய்ந்து மறைந்தது. அறைக்குள் மீண்டும் பழையபடி நிசப்தம் குடியேறியது. அவந்தி மெதுவாக திரைக்கு பின்னால் இருந்து வெளியே வந்தாள். அவளது கண்கள் ஜீவிதாவின் மேல் விழுந்தன. இந்த அப்பாவி பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் நடக்கிறது என்பதை நினைத்து அவளது கண்கள் கலங்கின. அவந்தி ஓடி சென்று ஜீவிதாவின் படுக்கைக்கு அருகில் அமர்ந்தாள். ஜீவிதாவின் வெளுத்து போன வலது கையை எடுத்து தன் இரு கைகளுக்குள்ளும் இறுக்கமாக பற்றி கொண்டாள். ஜீவிதா, பயப்படாதே. உனக்கு நடக்கிற அநியாயம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. உன்னை இந்த நரகத்துல இருந்து நான் எப்படியாவது காப்பாத்துவேன் என்று கண்ணீருடன் உணர்ச்சி பெருக்குடன் கூறினாள். அவள் பேசி முடித்த அடுத்த வினாடி ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. ஜீவிதாவின் கைகளில் இருந்து ஒரு மெல்லிய அசைவு ஏற்பட்டது. அவளது விரல்கள் மிக மிக லேசாக ஆனால் தெளிவாக அவந்தியின் கைகளை இறுக்கி அழுத்தின. நான் பேச விரும்புகிறேன். என்னை எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க. என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிட அண்ணி என்று ஜீவிதா தன் விரல்களின் வழியே அவந்தியிடம் கெஞ்சுவது போல அது இருந்தது. அவந்திக்கு உடம்பு சிலிர்த்தது. ஜீவிதாவுக்கு கோமா இல்லை, அவளது மூளை வேலை செய்கிறது. அவளை இந்த மருந்துகள் தான் முடக்கி வைத்திருக்கின்றன என்பதை அவந்தி ஆணித்தரமாக புரிந்து கொண்டாள். அவள் சட்டென்று அங்கிருந்த மெடிக்கல் ட்ராலியை பார்த்தாள். அங்கே ஜீவிதாவுக்கு செலுத்த தயாராக வைக்கப்பட்டிருந்த அந்த மர்ம மனிதன் சொன்ன வீரியமிக்க அபாயகரமான மயக்க மருந்து பாட்டில் இருந்தது. அவந்தி ஒரு நொடி கூட யோசிக்காமல் அந்த மருந்து பாட்டிலை எடுத்து தன் சுடிதார் பைக்குள் ரகசியமாக திருடி கொண்டாள். இந்த மருந்தை லேபிள் கொடுத்து டெஸ்ட் பண்ணனா அத்தையோட முகமூடியை இந்த உலகத்துக்கு முன்னாடி கிழிச்சிடலாம் என்று அவந்தி முடிவு செய்தாள். ஜீவிதாவின் கைகளை மெதுவாக வருடிவிட்டு மொபைல் பதிவோடும் அந்த மருந்து பாட்டிலோடும் நள்ளிரவு இருட்டில் மருத்துவமனையை விட்டு அவந்தி தப்பினாள். ஆனால் விடிந்தால் அவளுக்கு காத்திருக்கும் அடுத்த அதிர்ச்சி என்னவென்று அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. மருத்துவமனையிலிருந்து தப்பித்து வந்த அவந்திக்கு அன்று இரவு முழுவதும் தூக்கமே வரவில்லை. விடிந்ததும் விடியாததுமாக தன் தந்தையின் மிக நெருங்கிய நண்பரும் பிரபல குற்றவியல் வழக்கறிஞருமான ஆனந்த் அங்கிளை சந்திக்க அவரது அலுவலகத்திற்கு சென்றாள். அவந்தி தன் மொபைலில் பதிவு செய்திருந்த அந்த நள்ளிரவு ஆடியோவையும் நைஸாக எடுத்து வந்திருந்த அந்த வீரியமிக்க மருந்து பாட்டிலையும் அவரிடம் காட்டினாள். அனைத்தையும் கூர்ந்து கவனித்த ஆனந்த் அங்கிள் முகத்தில் மிகுந்த கவலையுடன் அவந்தியை பார்த்தார். அவந்தி, நீ சொல்றதை வச்சு பார்த்தா இது ரொம்ப பெரிய சதி. ஆனா சட்டப்படி நிரூபிக்க இன்னும் பலமான ஆதாரங்கள் வேணும். இப்போதைக்கு நீ ஒரு நாட்குறிப்பு எடுத்து எந்தெந்த தேதியில என்னென்ன விசித்திரமான சம்பவங்கள் நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் தேதியிட்டு தெளிவா எழுதி வை. அது பின்னாடி கோர்ட்ல நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும் என்று ஆலோசனை கூறினார். அங்கிள் கொடுத்த தைரியத்தில் அவந்தி இந்த அதிர்ச்சியான உண்மையை உடனடியாக தன் கணவன் தேவாவிடம் சொல்லிவிட வேண்டும் என்று தீர்க்கமாக முடிவு செய்தாள். தன் குடும்பத்திலேயே இவ்வளவு பெரிய துரோகம் நடப்பதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது என்றாலும் ஜீவிதாவை காப்பாற்ற இதை தவிர வேறு வழியில்லை என்று அவளுக்கு தோன்றியது. மறுநாள் காலை மாளிகையில் வழக்கம் போல விடிந்தது. அவந்தி படுக்கையில் அமர்ந்து தேவாவோடு எப்படி பேசுவது என்று யோசித்து கொண்டிருந்தாள். தேவா குளிப்பதற்காக வாஷ்ரூமிற்குள் சென்றிருந்தான். அடுத்த சில நிமிடங்களில் வாஷ்ரூமிற்குள் இருந்து ஏதோ பலமாக விழும் சத்தமும் அதை தொடர்ந்து தேவாவின் பலவீனமான முனகலும் கேட்டது. தேவா, என்னாச்சு தேவா என்று பதறியபடி அவந்தி ஓடி சென்று கதவை தட்டினாள். உள்ளே இருந்து பதில் வராததால் கதவை பலமாக தள்ளி திறந்து உள்ளே நுழைந்தாள். அங்கே கண்ட காட்சி அவளது இரத்தத்தை உறைய வைத்தது. தேவா தன் நெஞ்சை கைகளால் இறுக்கமாக பற்றி கொண்டு வலியால் முகம் சுருங்கி தரையில் துடித்து கொண்டிருந்தான். அவனது மூச்சு காற்று மிக வேகமாக வந்து போனது.
தேவா, என்னங்க பண்ணுது? தேவா, கண்ணை திறங்க என்று அவந்தி அலறினாள். அவனது தலையை தன் மடியில் தூக்கி வைத்துக்கொண்டு கத்தினாள். ஆனால் தேவாவின் கண்கள் மெல்ல சொருகின. அவனது கைகளின் பிடி தளர்ந்தது. அவந்தி பதற்றத்துடன் அவனது நாடி துடிப்பை பரிசோதித்து பார்த்தாள். துடிப்பு நின்று போயிருந்தது. தேவா அவந்தியை தனியே தவிக்க விட்டுவிட்டு இந்த உலகத்தை விட்டே பிரிந்து விட்டான். ஒரு சில நொடிக்குள் அவந்தியின் ஒட்டுமொத்த உலகமும் இருண்டு போனது. கதறி அழுத அவந்தியின் காதுகளில் அந்த நள்ளிரவில் மர்ம மனிதன் போனில் சொன்ன வார்த்தைகள் மீண்டும் எதிரொலித்தன. நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல. தேவாவின் மரணம் தற்செயலான மாரடைப்பா அல்லது அவந்தி உண்மையை நெருங்குவதை அறிந்து செயல்பட்ட கொடூரமான கொலையா? அவந்தியின் வாழ்க்கை போராட்டம் இப்போதுதான் உச்சகட்டத்தை எட்டி இருந்தது. தேவாவின் திடீர் மரணம் அவந்தியை நிலைகுலைய செய்திருந்தாலும் அவளது கண்ணீர் வெறும் துக்கமாக மட்டும் எஞ்சியிருக்கவில்லை. அது ஒரு தனியாத நெருப்பாக அவளுக்குள் எரிய தொடங்கியது. தன் கணவனின் உடல் அமைப்பு எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தது. அவனுக்கு எந்த ஒரு இதய பலவீனமும் இருந்ததில்லை என்பது அவந்திக்கு நன்றாக தெரியும். இது மாரடைப்பு அல்ல, திட்டமிட்ட கொலை. ஜீவிதாவை முடக்கிய அதே கூட்டம்தான் என் தேவாவையும் என்னிடமிருந்து பிரித்திருக்கிறது என்று அவளது உள்ளுணர்வு ஓயாமல் துடித்தது. துக்க நாட்கள் முடிந்த அடுத்த சில நாட்களிலேயே அவந்தி தன் கவனத்தை முழுமையாக திருப்ப ஆரம்பித்தாள். மாமியார் சுகன்யாவின் ஒவ்வொரு அசைவையும் அவள் ரகசியமாக கண்காணிக்க தொடங்கினாள். தேவாவின் மறைவுக்கு பிறகு சுகன்யாவின் முகத்தில் ஒரு போலி துக்கம் தெரிந்ததை தவிர அவளது கண்கள் ஏதோ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கைப்பற்றிய திருப்தியை காட்டின. அன்று மதியம் சுகன்யா ஏதோ ஒரு முக்கிய பிசினஸ் மீட்டிங்கிற்காக வழக்கறிஞர்களை சந்திக்க வெளியில் சென்றிருந்தாள். வேலைக்காரர்களும் வீட்டின் மற்ற பகுதிகளுக்கு சென்றிருக்க மாளிகையே நிசப்தமாக இருந்தது. அவந்தி இதுதான் சரியான சமயம் என்று முடிவு செய்து விறுவிறுவென்று மாடியில் இருந்த சுகன்யாவின் பிரத்யேக அறைக்குள் நுழைந்தாள். அறையின் கதவை உள்பக்கமாக பூட்டிக்கொண்டு அவள் தேடுதல் வேட்டையை தொடங்கினாள். சுகன்யாவின் பிரம்மாண்டமான அலமாரியை திறந்து அங்கிருந்த ரகசிய டிராக்கள் மற்றும் ஃபைல்களை ஒவ்வொன்றாக ஆராய்ந்தாள். துணிகளுக்கு நடுவிலும் லாக்கரின் இடுக்குகளிலும் தேடிய அவளுக்கு அலமாரியின் மிக ரகசியமான ஒரு லாக்கரின் உள்பகுதியில் ஒரு சிறிய மினியேச்சர் மருந்து பாட்டில் ஒளித்து வைக்கப்பட்டிருப்பது தென்பட்டது. அவந்தி அதை வெளியில் எடுத்து பார்த்தாள். அந்த பாட்டிலின் லேபிளில் கார்டியோவக்ஸ் என்று எழுதப்பட்டிருந்தது. அது சாதாரண மருத்துவ கடைகளில் கிடைக்காத ஒரு விசித்திரமான மருந்து. அவந்தி ஒரு நொடி கூட தாமதிக்காமல் தன் மொபைல் போனை எடுத்து அந்த மருந்து பாட்டிலையும் அதன் லேபிளையும் பல கோணங்களில் தெளிவாக படம் பிடித்து கொண்டாள். எதற்கும் ஆதாரமாக இருக்கட்டும் என்று அந்த பாட்டிலில் இருந்து சில சொட்டு திரவத்தை ஒரு சிறிய கவரில் ரகசியமாக சேகரித்து கொண்டு பாட்டிலை பழையபடியே அலமாரியில் வைத்துவிட்டு தன் அறைக்கு திரும்பினாள். அன்றே மாலையில் அவந்தி தன் தந்தையின் நண்பரான வழக்கறிஞர் ஆனந்த் அங்கிளை அவசரமாக சந்தித்தாள். தான் எடுத்து வந்த அந்த கார்டியோவக்ஸ் மருந்தின் புகைப்படங்களையும் திரவ மாதிரியையும் அவரிடம் ஒப்படைத்தாள். அங்கிள், எப்படியாவது இதை ஒரு ரகசிய லேபுக்கு அனுப்பி இது என்ன மருந்துன்னு டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் வாங்கித்தாங்க, எனக்கு ரொம்ப அவசரம் என்று கெஞ்சினாள். அவந்தியின் முகத்தில் இருந்த தீவிரத்தை பார்த்த ஆனந்த் அங்கிள் தனக்கு தெரிந்த ஒரு முன்னணி தடய அறிவியல் ஆய்வகத்திற்கு அந்த மாதிரியை அனுப்பி வைத்தார். 2 நாட்கள் மரண வேதனையுடன் காத்திருந்தாள் அவந்தி. 3வது நாள் காலை ஆனந்த் அங்கிளிடம் இருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது. அவரது குரல் பதற்றத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவந்தி, உடனே என் ஆபீஸிற்கு வா என்றார். அவந்தி ஓட்டமும் நடையுமாக அவரது அலுவலகத்திற்கு சென்றாள். ஆனந்த் அங்கிள் அவளிடம் அந்த அதிகாரப்பூர்வ லேப் டெஸ்ட் அறிக்கையை நீட்டினார். அதை வாசித்த அவந்தியின் கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தன. உடல் நடுங்கியது. அந்த அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது, கார்டியோவக்ஸ் என்பது தீவிர இதய நோயாளிகளுக்கு மிக குறைந்த அளவில் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு வீரியமிக்க மருந்து. ஆனால் இதை நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கும் ஒரு மனிதனுக்கு தவறான முறையில் அல்லது அதிக அளவில் உணவிலோ நீரிலோ கலந்து கொடுத்தால் அது உடலில் எந்த ஒரு தடயமும் இல்லாமல் மிக கடுமையான மாரடைப்பை செயற்கையாக தூண்டி சில நிமிடங்களிலேயே உயிரை பறித்துவிடும் ஒரு ஆபத்தான நச்சு மருந்து. அறிக்கையை கையில் ஏந்தியபடி அவந்தி அப்படியே சிலையாக உறைந்து நின்றாள். அவளது கண்ணீர் புகைக்கு நடுவே தேவாவின் முகம் வந்து போனது. வாஷ்ரூமிற்கு செல்வதற்கு முன்பு தேவா குடித்த அந்த அதிகாலை
காஃபியில்தான் இந்த நச்சு கலக்கப்பட்டிருக்கிறது. தேவா மாரடைப்பால் இறக்கவில்லை, அவன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்ற உண்மை அவளது நெஞ்சை பிளந்தது. அவந்தியின் ஒட்டுமொத்த துக்கமும் இப்போது ஒரு கொடூரமான பழிவாங்கும் வெறியாக மாறியது. தன் கணவனை கொன்றவர்களையும் தங்கை ஜீவிதாவை நரகத்தில் தள்ளியவர்களையும் சட்டத்தின் முன் நிறுத்தி உலகிற்கு அடையாளம் காட்டாமல் ஓய மாட்டேன் என்று அவள் அந்த அறிக்கையின் மீது கரம் வைத்து சபதம் எடுத்தாள். ஆனந்த் அங்கிள் கொடுத்த அந்த அதிர்ச்சியூட்டும் லேப் ரிப்போர்ட் அவந்தியின் துக்கத்தை அப்படியே ஒரு தீர்க்கமான ஆக்ரோஷமாக மாற்றியிருந்தது. அவளது கணவன் தேவாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கும் ஜீவிதாவுக்கு நடந்து வரும் துரோகத்திற்கும் காரணமானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதே அவளது வாழ்நாள் லட்சியமாக மாறியது. ஆனால் அதற்கு முதலில் ஜீவிதா அந்த நரகத்திலிருந்து மீள வேண்டும். அவந்தி சற்றும் தாமதிக்காமல் ஜீவிதாவின் வார்டில் பணிபுரியும் அந்த தலைமை நர்ஸை மருத்துவமனைக்கு வெளியே ஒரு ரகசிய இடத்தில் சந்தித்து பேசினாள். லேப் ரிப்போர்ட்டை காட்டி சட்டப்படியான நடவடிக்கைகளுக்கு செல்ல போவதாக அவந்தி எச்சரித்த போது அந்த நர்ஸ் பயந்து நடுங்கி உண்மைகளை கொட்டத் தொடங்கினாள். என்னை மன்னிச்சிடுங்க சின்னம்மா, எங்களுக்கும் இதுல விருப்பம் இல்லை. ஆனா உங்க மாமியார் சுகன்யாவும் அந்த மர்ம மனிதனும் சேர்ந்துதான் எங்களை மிரட்டி இதை செய்ய வச்சிருக்காங்க. சுகன்யா அம்மா ஒவ்வொரு முறை ஹாஸ்பிட்டல் வரும்போதும் ஜீவிதாவுக்கு கொடுக்கும் மயக்க மருந்தோட டோஸை குறைக்கவே கூடாதுன்னும் அவளை எப்பவும் மயக்கத்திலேயே வச்சிருக்கணும்னும் டாக்டர்களுக்கும் நர்ஸுகளுக்கும் ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருந்தாங்க. மாசம் அதுக்காக எங்களுக்கு பெரிய தொகையும் கை மாறிச்சு என்று அழுது கொண்டே ஒப்புக்கொண்டாள். இந்த வாக்குமூலம் அவந்திக்கு ஒரு பெரிய ஆதாரமாக அமைந்தது. உடனே அவந்தி வழக்கறிஞர் ஆனந்த் அங்கிளின் உதவியை நாடினாள். ஆனந்த் அங்கிள் சற்றும் யோசிக்காமல் தன் நெருங்கிய நண்பரும் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற முன்னணி நரம்பியல் நிபுணருமான டாக்டர் ஆரவை இந்த விஷயத்தில் களமிறக்கினார். அன்று நள்ளிரவு அந்த தலைமை நர்ஸின் ரகசிய உதவியோடு டாக்டர் ஆரவ் மிக ரகசியமாக ஜீவிதாவின் வார்டுக்குள் அழைத்து வரப்பட்டார். சுகன்யாவுக்கோ அல்லது அந்த மர்ம மனிதனுக்கோ சந்தேகம் வராதவாறு ஜீவிதாவின் உடல்நிலையை அதிநவீன உபகரணங்கள் மற்றும் இரத்த மாதிரிகள் மூலம் டாக்டர் ஆரவ் தீவிரமாக பரிசோதித்தார். கிட்டத்தட்ட 1 மணி நேர பரிசோதனைக்கு பிறகு டாக்டர் ஆரவ் தன் ஸ்டெதஸ்கோப்பை கழற்றிவிட்டு அவந்தியின் பக்கம் திரும்பினார். அவளது முகம் பயத்துடனும் எதிர்பார்ப்புடனும் அவரை பார்த்து கொண்டிருந்தது. டாக்டர் ஆரவ் அவந்தியின் தோளை தட்டி ஒரு மெல்லிய புன்னகையோடு பேசத் தொடங்கினார். அவந்தி, நீ பயப்படுற மாதிரி ஜீவிதாவோட மூளை முழுசா முடங்கிடல. அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வீரியமிக்க நச்சு மயக்க மருந்துகள் தான் அவளோட நரம்பு மண்டலத்தை செயற்கையா முடக்கி வச்சிருக்கு. இப்போதைக்கு அவளுக்கு கொடுக்கப்படுற தவறான மருந்துகளை உடனே நிறுத்திட்டு முறையான நரம்பியல் தூண்டுதல் சிகிச்சையும் நச்சு நீங்க மருந்துகளும் கொடுத்தா ஜீவிதா கண்டிப்பா இந்த மயக்கத்தில இருந்து பிழைக்க 100% வாய்ப்பு இருக்கு என்று ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்தார். டாக்டர் ஆரவ் சொன்ன அந்த வார்த்தைகள் இருண்ட காட்டில் சிக்கி இருந்த அவந்திக்கு ஒரு பிரகாசமான ஒளி விளக்காக தெரிந்தன. ஜீவிதா பிழைக்க போகிறாள் என்ற அந்த புதிய நம்பிக்கை அவளுக்குள் ஒரு இமாலய பலத்தை தந்தது. மாமியார் சுகன்யாவின் சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சி இங்கிருந்துதான் தொடங்க போகிறது என்பதை அவந்தி மனதிற்குள் உறுதியாக நம்பினாள். டாக்டர் ஆரவ் கொடுத்த புதிய நம்பிக்கையோடு ஜீவிதாவை எப்படியாவது மீட்டெடுத்து விடலாம் என்ற உத்வேகத்துடன் அவந்தி அந்த பெரிய மாளிகைக்கு திரும்பினாள். ஆனால் வீட்டின் வாசலை மிதித்த அடுத்த நொடியே அவளுக்கு ஒரு பேரிடி காத்திருந்தது. மாளிகையின் பிரதான கதவு திறந்தே இருக்க ஹாலில் அவந்தியின் துணிமணிகளும் பைகளும் சிதறி கிடந்தன. மாமியார் சுகன்யா கைகளை கட்டிக்கொண்டு முகத்தில் கொடூரமான எல்லலுடன் நின்று கொண்டிருந்தார். அவந்தி உள்ளே நுழைய முற்பட்ட போது சுகன்யா அவளது வழியை மறித்து நின்றாள். நில்ல அவந்தி, இனிமே இந்த வீட்டுக்குள்ள நீ ஒரு அடி எடுத்து வச்சா கூட நடக்கிறதே வேற என்று சத்தமாக கத்தினார் சுகன்யா. அத்தை, என்ன இதெல்லாம்? என் துணிகளை ஏன் வெளியே தூக்கி போடுறீங்க என்று அவந்தி திகைப்புடன் கேட்டாள். உனக்கும் இந்த வீட்டுக்கும் இருந்த பந்தம் என் மகன் தேவாவோடவே முடிஞ்சு போச்சு. என் மகன் இறந்துட்டான். இனிமே நீ இந்த வீட்டு மருமகளும் இல்ல, இந்த சொத்துல உனக்கு எந்த பங்கும் இல்ல. உன்னால இந்த வீட்டுக்கு ராசி இல்லாம போயிடுச்சு. ஒழுங்கா உன்னோட மூட்டை முடிச்சுகளை எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு இப்பவே வெளியேறு என்று அவந்தியின் துணிகளை வெளியில் வீசி எறிந்து அவளை கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக வீட்டை விட்டு வற்புறுத்தி துரத்தினார்.
அநாகரிகமான இந்த செயலால் அவந்தி நிலை குலைந்தாள். இந்த நள்ளிரவு நேரத்தில் தங்குவதற்கு இடமின்றி நடு ரோட்டில் நின்ற அவளுக்கு உடனடியாக நினைவுக்கு வந்தது வழக்கறிஞர் ஆனந்த் அங்கிள் தான். அவள் அழுது கொண்டே தன் பைகளை எடுத்துக்கொண்டு நேராக ஆனந்த் அங்கிளின் வீட்டிற்கு சென்றாள். அவளது நிலையை பார்த்த அங்கிளும் அவரது குடும்பத்தினரும் அவளுக்கு அடைக்கலம் தந்து, அவந்தி, நீ தைரியமா இரு, அவங்களோட இந்த அராஜகத்துக்கு சட்டம் கண்டிப்பா தண்டனை கொடுக்கும் என்று ஆறுதல் கூறினர். மறுநாள் காலை தன் துயரங்களை எல்லாம் கடந்து ஜீவிதாவை பார்க்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் அவந்தி மீண்டும் அந்த பெரிய கார்ப்பரேட் மருத்துவமனைக்கு சென்றாள். ஆனால் அவளால் நரம்பியல் வார்டின் நுழைவாயிலை கூட நெருங்க முடியவில்லை. அங்கே கருப்பு உடையில் இருந்த 4 முரட்டு ஆண்கள் அவந்தியின் வழியை மறித்து நின்றனர். உள்ள போகக்கூடாதுமா, சுகன்யா அம்மாவோட ஆர்டர், உன்னை இந்த ஹாஸ்பிட்டல் வளாகத்துக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க, மரியாதையா போயிடு என்று மிரட்டினர். அவந்தி அவர்களிடம் வாதிட்டு கொண்டிருந்த போது அவளுக்கு பின்னால் ஒரு கார் வந்து நின்ற சத்தம் கேட்டது. காரிலிருந்து இறங்கி வந்த நபரை பார்த்ததும் அவந்தியின் ரத்தம் உறைந்தது. அவன் வேறு யாரும் அல்ல, சில நாட்களுக்கு முன்பு நள்ளிரவில் ஜீவிதாவின் அறைக்குள் நுழைந்து மருந்து டோஸை அதிகரிக்க சொல்லி சதி திட்டம் தீட்டிய அதே மர்ம மனிதன் தான். இப்போது பகல் வெளிச்சத்தில் அவனது முகம் அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. அவன் மெதுவாக அவந்தியின் அருகில் நடந்து வந்தான். அவனது உதடுகளில் ஒரு வக்கிரமான புன்னகை தவழ்ந்தது. சுற்றிலும் இருந்த ஆட்களுக்கு சைகை காட்டிவிட்டு அவந்தியின் முகத்திற்கு நேராக தன் முகத்தை கொண்டு வந்து மிக தாழ்ந்த கொடூரமான குரலில் பேசினான். என்ன சின்ன பொண்ணே, ரொம்ப துள்ளுற போல, உன்னோட ஆட்டம் எல்லாம் சுகன்யா அம்மா கிட்டையும் என்கிட்டையும் வேகாது. நேத்து உன் புருஷன் தேவாவுக்கு என்ன நிலைமை ஆச்சுன்னு பார்த்த இல்ல, அவனுக்கு நேர்ந்த அதே மாரடைப்பு தான் உனக்கும் நேரும். உன் உயிர் உனக்கு முக்கியம்னா பேசாம இந்த ஊரை விட்டே ஓடி போயிடு, இல்லனா அடுத்த பிணம் நீதான் என்று மிக கொடூரமாக மிரட்டிவிட்டு சத்தமாக சிரித்து கொண்டே மருத்துவமனைக்குள் சென்றான். அவந்தி நடுங்கி போனாள். ஆனால் அந்த பயம் அவளை முடக்கவில்லை. மாறாக தன் கணவனை கொன்ற கொலையாளி தனக்கு முன்னால் நின்று மிரட்டுகிறான் என்ற கோபமும், எப்படியாவது இந்த சதியை முறியடிக்க வேண்டும் என்ற வெறியும் அவளுக்குள் இன்னும் பல மடங்கு பிரம்மாண்டமாக உருவெடுத்தது. மர்ம மனிதனின் கொடூரமான கொலை மிரட்டல் அவந்தியை பயப்பட வைக்கவில்லை. மாறாக அவளது தர்ம யுத்தத்திற்கான உத்வேகத்தை இன்னும் அதிகமாக்கியது. ஆனால் மாமியார் சுகன்யா சும்மா இருக்கவில்லை. அவந்திக்கு சொத்து ஆசை காட்டி தங்களை மிரட்டுவதாகவும் தேவாவின் மரணத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள பார்ப்பதாகவும் ஒரு போலி லீகல் நோட்டீஸை அவந்திக்கு அனுப்பி வைத்தாள். வழக்கு மிக விரைவாக நீதிமன்றத்திற்கு வந்தது. நீதிமன்ற ஹாலில் சுகன்யாவும் அந்த மர்ம மனிதனும் தங்கள் வழக்கறிஞர்களுடன் திமிராக அமர்ந்திருந்தனர். ஆனால் அவந்தியின் தரப்பில் நின்ற குற்றவியல் வழக்கறிஞர் ஆனந்த் அங்கிள் தன் அனல் பறக்கும் வாதங்களை முன்வைத்தார். கணவனை இழந்த ஒரு பெண்ணை அவளது சட்டபூர்வமான வீட்டிலிருந்து நள்ளிரவில் துரத்தி அளித்ததே ஒரு மிகப்பெரிய குற்றம். அது மட்டும் இல்லாமல் தன் கணவனின் உடன் பிறந்த தங்கை கோமாவில் இருக்கும்போது அவளை பார்க்க அன்னைக்கு முழு உரிமை இருக்கிறது. அதை தடுக்க இவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று வாதிட்ட ஆனந்த் அங்கிள் சுகன்யா தரப்பில் போலி லீகல் நோட்டீஸை சுக்குநூறாக உடைத்தார். வாதங்களின் முடிவில் நீதிபதி அவந்தி உடனடியாக ஜீவிதாவை சென்று பார்க்கவும் அவளது மருத்துவ செலவுகள் மற்றும் பராமரிப்பை கண்காணிக்கவும் முழு அனுமதி வழங்கி இடைக்கால உத்தரவு பிறப்பித்தார். நீதிமன்ற உத்தரவின் பலத்தோடு மறுநாள் காலையிலேயே அவந்தி ஜீவிதா அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனைக்கு சென்றாள். இம்முறை சுகன்யாவின் ஆட்களால் அவளை தடுக்க முடியவில்லை. அவந்தி மெதுவாக ஜீவிதாவின் அறைக்குள் நுழைந்து அவள் அருகே அமர்ந்தாள். ஆனால் சில நிமிடங்களிலேயே அறையின் கதவு பலமாக திறக்கப்பட்டு சுகன்யா உள்ளே நுழைந்தார். அவளது முகம் நீதிமன்ற தோல்வியால் ஆத்திரத்தில் ஜொலித்தது. நீதிமன்ற உத்தரவு வாங்கிட்டா பெரிய ஆள் ஆயிட்டியா அவந்தி, இந்த ஜீவிதாவை வச்சு நீ என்ன பண்ண போறேன்னு நானும் பார்க்கிறேன் என்று சுகன்யா அறைக்குள் வந்து அவந்தியிடம் சண்டையிடத் தொடங்கினார். அவந்தி அமைதியாக, அத்தை, இது ஹாஸ்பிட்டல், இங்க வந்து சத்தம் போடாதீங்க என்று எச்சரித்தாள். அவந்தியின் கவனத்தை திசை திருப்பிவிட்டு
சுகன்யா மெதுவாக ஜீவிதாவின் படுக்கைக்கு அருகில் சென்றார். நர்சுகளோ அல்லது அவந்தியோ கவனிக்காத ஒரு நொடியில் சுகன்யா ஜீவிதாவின் போர்வையின் கீழ் இருந்த கைகளை பற்றி கொண்டார். அவரது முகத்தில் ஒரு கொடூரமான வஞ்சகம் தாண்டவமாடியது. ஜீவிதாவுக்கு நிஜமாகவே உணர்வு திரும்புகிறதா என்பதை சோதிக்க சுகன்யா தன் கூர்மையான நகங்களை ஜீவிதாவின் மென்மையான கைகளில் மிக ஆழமாக பதித்து கிள்ளினார். வலி தாங்க முடியாமல் மயக்க நிலையிலும் ஜீவிதாவின் முகம் லேசாக சுருங்கி கண்களின் இமைகளிலிருந்து ஒரு துளி கண்ணீர் வழிந்தது. ஜீவிதாவுக்கு உணர்வு இருப்பதை உறுதி செய்த சுகன்யாவின் முகத்தில் ஒரு கொடூரமான புன்னகை அரும்பியது. ஆனால் சுகன்யா ஒரு விஷயத்தை மறந்திருந்தார். அவந்தி சுகன்யாவின் மேல் இருந்த சந்தேகத்தால் அவள் அறைக்குள் நுழைந்ததில் இருந்தே தன் மொபைல் போன் கேமராவை ஆன் செய்து ரகசியமாக வீடியோ பதிவு செய்து கொண்டிருந்தாள். சுகன்யா ஜீவிதாவின் கைகளில் நகங்களை ஆழ பதித்து கொடூரமாக சித்திரவதை செய்த அத்தனை காட்சிகளும் ஜீவிதாவின் கண்ணீரும் அவந்தியின் மொபைலில் அப்பட்டமாக பதிவாகின. இதைவிட ஒரு தாயின் கொடூரத்திற்கு வேறு என்ன சான்று வேண்டும்? அவந்தியின் கைகள் கோபத்தால் நடுங்கின. சுகன்யா சண்டையிட்டுவிட்டு அங்கிருந்து நகர்ந்ததும் அவந்தி உடனடியாக நீதிமன்ற உத்தரவின் அடுத்த கட்டத்தை அமல்படுத்தினாள். நீதிமன்றத்தின் பிரத்யேக அனுமதியோடு சுகன்யா நியமித்திருந்த பழைய மருத்துவர்கள் அனைவரும் நீக்கப்பட்டனர். ஆனந்த் அங்கிளின் நண்பரான பிரபல நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஆரவ் தலைமையிலான புதிய மாற்று மருத்துவர்கள் குழு ஜீவிதாவுக்கு பொறுப்பேற்றது. அன்றே ஜீவிதாவுக்கு செலுத்தப்பட்டு வந்த நச்சு மயக்க மருந்துகள் அனைத்தும் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு அவளது நரம்புகளை தூண்டும் தீவிர நச்சு நீக்க சிகிச்சைகள் தொடங்கின. இருண்ட மாளிகையின் ரகசியங்கள் ஒவ்வொன்றாக உடைய போகும் அந்த இறுதி போர் இப்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. டாக்டர் ஆரவ் மற்றும் புதிய மருத்துவ குழுவினரின் இடைவிடாத தீவிர சிகிச்சைக்கு பலன் கிடைக்க தொடங்கி இருந்தது. நச்சு நீங்க மருந்துகளின் வீரியத்தால் கடந்த 2 வருடங்களாக ஜீவிதாவின் உடலை முடக்கி வைத்திருந்த அந்த செயற்கை மருந்தின் பிடி மெல்ல மெல்ல தளர ஆரம்பித்தது. அன்று மாலை வார்டில் அவந்தி ஜீவிதாவின் அருகில் அமர்ந்து அவளது கைகளை பிடித்து கொண்டிருந்தாள். திடீரென்று ஜீவிதாவின் கண் இமைகளில் ஒரு மெல்லிய அசைவு தெரிந்தது. அவந்தி தன் மூச்சை பிடித்து கொண்டு கவனித்தாள். ஜீவிதா தன் கனத்த இமைகளை மிகவும் சிரமப்பட்டு மெதுவாக திறந்தாள். அறைக்குள் இருந்த மந்தமான வெளிச்சத்திற்கு பழக சில நொடிகள் எடுத்துக்கொண்டவள் தன் முன்னால் கண்ணீருடன் நின்று கொண்டிருந்த அவந்தியை பார்த்தாள். அவளது உதடுகள் லேசாக அதிர்ந்தன. 2 வருட மௌனத்தை கிழித்து கொண்டு மிக மெல்லிய தழுதழுத்த குரலில் அண்ணி என்று அழைத்தாள். அவந்திக்கு ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஜீவிதா, கண்ணை திறந்துட்டியா ஜீவிதா? தேங்க் காட் என்று அவளது நெற்றியில் முத்தமிட்டாள். ஜீவிதாவின் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. அவளது குரலில் நடுக்கமும் அதைவிட ஒரு பயங்கரமான ஆக்ரோசமும் கலந்திருந்தது. அவள் பேச முயன்ற போது அவந்தி, மெதுவா ஜீவிதா, உடம்பை அலட்டிக்காத என்றாள். ஆனால் ஜீவிதா அவசரப்பட்டாள். இல்லை அண்ணி, நான் பேசியே ஆகணும். எனக்கு இன்னும் நிறைய நேரம் இல்லை. அண்ணன் தேவாவை அவங்க என்று விம்மினாள். தேவா இறந்த செய்தி மயக்க நிலையிலும் அவளது மூளைக்கு எட்டி இருந்தது. அவளது அழுகையிலேயே தெரிந்தது. ஜீவிதா மெதுவாக தன் கையை உயர்த்தி அந்த வார்டு அறையின் சுவரில் மாட்டப்பட்டிருந்த ஒரு பழைய அனலாக் கடிகாரத்தை காண்பித்தாள். அண்ணி, அந்த வால் கிளாக்கு பின்னாடி பாருங்க என்றால் மூச்சு வாங்கியபடி. அவந்தி உடனடியாக எழுந்து சென்று அந்த சுவர் கடிகாரத்தை கலற்றி பார்த்தாள். அவளுக்கு பெரும் ஆச்சரியம் காத்திருந்தது. அந்த பழைய கடிகாரத்தின் பின்புற இடுக்கில் மிக நுணுக்கமாக ஒரு சிறிய மைக்ரோ ஸ்பை கேமரா மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அது இன்னும் இயங்கிக் கொண்டிருப்பதற்கான ஒரு மெல்லிய சிவப்பு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. இது எப்படி இங்க வந்துச்சு ஜீவிதா? அவந்தி பதற்றத்துடன் கேட்டாள். ஜீவிதா கடந்த காலத்தின் அந்த பயங்கரமான உண்மைகளை ஒவ்வொன்றாக உடைக்க தொடங்கினாள். அண்ணி, 2 வருஷத்துக்கு முன்னாடி என் அப்பாவோட மரணமும் ஒரு விபத்து இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஒரு நாள் இந்த வீட்டில் யாருமே இல்லாதப்போ அந்த மாற்றாந்தாய் சுகன்யா போன்ல பேசிக்கிட்டு இருந்ததை நான் தற்செயலா கேட்டுட்டேன். அவளுக்கு இந்த உலகத்துக்கு தெரியாத 2 ரகசிய மகன்கள் இருக்காங்க. அவந்தி அதிர்ச்சியில் வாயடைத்து போனாள். ஆமா அண்ணி என்று தொடர்ந்தாள் ஜீவிதா. அந்த 2 மகன்களும் சுகன்யாவும் சேர்ந்துதான் பிளான் பண்ணி என் அப்பாவோட கார் பிரேக்கை கட் பண்ணி அவர்
அவரை கொன்னாங்க. அதுக்கப்புறம் மொத்த சொத்தையும் அடையணும்னா அடுத்து என்னையும் என் அண்ணன் தேவாவையும் கொன்னு தீர்க்கணும்னு அவங்க சதி செஞ்சதையும் நான் நேர்ல கேட்டுட்டேன். நான் அதை ஆதாரத்தோட நிரூபிக்கணும்னு தான் அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமா இந்த ரகசிய மைக்ரோ கேமராவை வாங்கி நம்ம வீட்டு மேல் மாடியில இருக்கிற அந்த பூட்டிய அறையிலையும் ஹால்லையும் ரகசியமா பொருத்தினேன். ஆனா நான் ஆதாரத்தை சேகரிக்கிறதுக்குள்ள சுகன்யாவும் அவளோட அந்த மர்ம மகனும் என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜீவிதாவின் உடல் கோபத்தால் நடுங்கியது. அவங்க என்னை கொல்றதுக்காக மேல் மாடியில இருந்து கொடூரமா தள்ளி விட்டாங்க அண்ணி. நான் அதிர்ஷ்டவசமா உயிர் பிழைச்சாலும் அவங்க என்னை இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து எனக்கு வீரியமிக்க மருந்துகளை கொடுத்து கோமா நோயாளி மாதிரி நடிக்க வச்சாங்க. இந்த வார்டுக்குள்ளேயும் அவங்க சதி திட்டம் தீட்டுறது எனக்கு தெரியணும்னு தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நர்ஸு மூலமா இந்த ஹாஸ்பிட்டல் கிளாக்குக்கு பின்னாடியும் ஒரு கேமராவை ரகசியமா பொருத்தினேன். கடந்த 2 வருஷமா நான் கோமாவுல ஒரு ஜடமா கிடந்தாலும் என் காதுகளுக்கு எல்லாம் கேட்டுச்சு அண்ணி. அவங்க இந்த அறைக்குள்ள வந்து அண்ணன் தேவாவை கொல்ல போறதா பேசின அத்தனை சதி திட்டங்களும் அந்த மர்ம மனிதனோட பேச்சுகளும் இந்த மெமரி கார்டில் அப்பட்டமா பதிவாகியிருக்கு என்று கதறினாள். அவந்தி தன் கையில் இருந்த அந்த மைக்ரோ கேமராவை பார்த்தாள். அதில் தேவாவின் கொலையாளி யார், அப்பாவின் மரணத்திற்கு பின்னால் இருக்கும் சதி என்ன, சுகன்யாவின் உண்மையான முகம் என்ன என்ற அனைத்து உண்மைகளும் ஒரு எரிமலையைப் போல அடங்கி கிடந்தன. கணவனை இழந்த துக்கமும் இந்த துரோகத்தின் உச்சமும் அவந்தியின் கண்களில் ஒரு விஸ்வரூப கோபமாக மாறியது. இனிமே அவங்க தப்பிக்க முடியாது. ஜீவிதா, அந்த ஆதாரத்தை வச்சு அவங்களோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் நான் சுக்குநூறா உடைக்கிறேன் என்று வஞ்சக புன்னகை பூத்த சுகன்யாவின் அழிவிற்கான இறுதி புள்ளியை அவந்தி அங்கே குறித்தாள். மாளிகையின் இருண்ட ரகசியங்கள் அனைத்தும் வெளிச்சத்திற்கு வந்த பிறகு இந்த துரோக சாம்ராஜ்யத்தின் இறுதி போர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. ஒட்டுமொத்த நகரமுமே இந்த வழக்கின் தீர்ப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது. நீதிமன்ற அரங்கம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. ஒரு புறம் தன் கணவனையும் மாமனாரையும் இழந்த நீதிக்கான ஆக்ரோஷத்துடன் அவந்தி அமர்ந்திருக்க, மறுபுறம் கூட்டில் மாமியார் சுகன்யாவும் அவளது அந்த மர்ம மூத்த மகனும் மற்றொரு இளைய மகனும் கைதிகளாக நின்று கொண்டிருந்தனர். வழக்கு விசாரணை தொடங்கியதும் சுகன்யா தரப்பு வழக்கறிஞர், இவை அனைத்தும் சொத்துக்காக திட்டமிட்டு ஜோடிக்கப்பட்ட பொய் வழக்குகள். அவந்திக்கு இந்த சொத்தின் மேல் இருக்கும் பேராசையே இதற்கு காரணம் என்று வாதிட்டார். ஆனால் அவந்தியின் பக்கம் இருந்த சட்ட போராளி வழக்கறிஞர் ஆனந்த் அங்கிள் எழுந்து நின்றபோது நீதிமன்றமே நிசப்தமானது. அவர் எவ்வித பதற்றமும் இன்றி தன் கையில் இருந்த அசைக்க முடியாத ஆதாரங்களை ஒவ்வொன்றாக நீதிபதியின் முன் சமர்ப்பித்தார். யுவர் ஆனந்த், இந்த நீதிமன்றம் வெறும் வார்த்தைகளை நம்பி தீர்ப்பளிக்க வேண்டாம். இதோ இந்த வழக்கின் முதல் ஆதாரம் என்று கூறி அவந்தி நள்ளிரவில் மருத்துவமனையில் பதிவு செய்த ஆடியோவையும் சுகன்யா ஜீவிதாவின் கைகளில் நகங்களை பதித்து சித்திரவதை செய்த அந்த வீடியோவையும் திரையில் திரையிட்டாள். சுகன்யாவின் கொடூர குணம் நீதிமன்றத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. அதைத் தொடர்ந்து ஜீவா கடிகாரத்தின் பின்னால் மிக சாமர்த்தியமாக மறைத்து வைத்திருந்த அந்த மைக்ரோ ஸ்பை கேமராவின் வீடியோ பதிவுகள் பெரிய திரையில் ஒளிபரப்பப்பட்டன. அதில் தேவாவின் தந்தை இறந்த விபத்தை எப்படி திட்டமிட்டு கொலை செய்தார்கள் என்பதும், ஜீவிதாவை மாடியிலிருந்து தள்ளிவிட்ட கொடூரமும், தேவாவின் காஃபியில் கார்டியோ வக்ஸ் நஞ்சு மருந்தை கலந்து அவனை கொலை செய்ய சுகன்யாவும் அவளது 2 மகன்களும் சதி திட்டம் தீட்டிய அத்தனை காட்சிகளும் உரையாடல்களும் மிக தெளிவாக ஒலித்தன. அதனுடன் கார்டியோவக்ஸ் மருந்தின் தடய அறிவியல் லேப் அறிக்கை மற்றும் மருத்துவமனை தலைமை நர்ஸின் குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் ஆகியவற்றை ஆனந்த் அங்கிள் சமர்ப்பித்த போது எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் பேசுவதற்கு வார்த்தைகளின்றி தன் தலையை கவிழ்ந்து கொண்டார். கூண்டில் நின்ற சுகன்யாவின் முகமூடி முற்றிலும் கிழிந்து அவளது முகம் பயத்தால் வெளுத்து போனது. அனைத்து ஆதாரங்களையும் சாட்சிகளையும் மிக ஆழமாக ஆராய்ந்த நீதிபதி தன் இறுதி தீர்ப்பை வாசிக்க தொடங்கினார். அவரது குரல் நீதிமன்ற அறை முழுவதும் கம்பீரமாக எதிரொலித்தது. இந்த நீதிமன்றம் தன் வாழ்நாளில் கண்ட மிக கொடூரமான துரோக வழக்கு இதுவாகும். பணத்திற்காகவும் சொத்திற்காகவும் ஒரு குடும்பமே சேர்ந்து தன் கணவரையும் வளர்த்த மகனையும் கொடூரமாக கொலை செய்ததும், வளர்ப்பு மகளை கோமா நிலைக்கு தள்ளியதும் சட்டத்தின் முன் மன்னிக்க முடியாத பெரும் குற்றமாகும். எனவே இந்த நீதிமன்றம் குற்றவாளிகளான சுகன்யா மற்றும் அவளது 2 மகன்களுக்கும்
தேவாவையும் அவரது தந்தையையும் கொலை செய்த குற்றத்திற்காகவும் ஜீவிதாவை கொலை செய்ய முயன்றதற்காகவும் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கிறது. இவர்களுக்கு எவ்வித பிணையும் வழங்கக்கூடாது என்று தீர்ப்பளித்தார். மேலும் இந்த சதிக்கு உடந்தையாக இருந்து ஜீவிதாவுக்கு வீரியமிக்க நச்சு மயக்க மருந்துகளை செலுத்திய அந்த போலி மருத்துவரின் மருத்துவ உரிமத்தை நிரந்தரமாக ரத்து செய்து அவனுக்கும் கடுமையான சிறை தண்டனை விதித்து நீதிபதி தன் பேனாவின் முனையை உடைத்தார். தீர்ப்பை கேட்டதும் அவந்தியின் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாக கொட்டியது. ஆனால் அது துக்க கண்ணீர் அல்ல, தர்மமும் நீதியும் வென்றதற்கான மகிழ்ச்சி கண்ணீர். அண்ணாந்து பார்த்து, தேவா, உங்களை கொன்றவர்களுக்கு தண்டனை கிடைத்து விட்டது, நம் நீதி வென்று விட்டது என்று மனதிற்குள் உருகினாள். இந்த இறுதி தீர்ப்பிற்கு பின் சில மாதங்கள் அதிவேகமாக உருண்டோடின. டாக்டர் ஆரவ் அளித்த மிக சிறந்த மருத்துவ சிகிச்சையினாலும் அவந்தியின் அன்பான அரவணைப்பினாலும் ஜீவிதா மிக விரைவாக முழுமையாக குணமடைந்து தன் சொந்த காலில் நின்றாள். அந்த பாழடைந்த மாளிகையில் இருள் விலகி புதிய விடியல் பிறந்தது. அவந்தியும் ஜீவிதாவும் அந்த துரோகத்தின் வடுக்களை தூக்கி எறிந்துவிட்டு ஒருவர் மற்றொருவருக்கு துணையாக ஒரு புதிய அமைதியான மற்றும் நிம்மதியான வாழ்க்கையை தொடங்கினர். அநீதி எவ்வளவு பலமாக இருந்தாலும் தர்மத்தின் முன்னால் அது ஒரு நாள் வீழ்ந்தே தீரும் என்ற உண்மையை உலகுக்கு உரக்க சொல்லி இந்த விறுவிறுப்பான கதை இனிதே நிறைவடைந்தது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.